ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய ஊரில் 2003 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மயிலன் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2003 காலகட்டத்தில் அவங்களுடைய சித்தப்பாவான கிட்டான் அப்படிங்கிற நபருக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2003 காலகட்டத்தில் இந்த மயிலனுடைய சித்தப்பா கிட்டான் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்குங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சுடுகாட்டில் பிணம் வந்துச்சு அப்படின்னா அதை அடக்கம் பண்ணுறது வந்து எல்லா வேலைகளையும் அவங்க தாங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட வேலையை தான் இந்த கிட்டான் அப்படிங்கிற நபர் செஞ்சுட்டு இருந்தாருங்க. 2003 காலகட்டத்தில் இந்த கிட்டான் அப்படிங்கிற நபருக்கு தோராயமாக ஒரு 32 வயது இருந்திருக்குங்க. இருந்தாலும் கூட அப்போது அவருக்கு திருமணம் ஆகலைங்க. சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால தான் அவருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காருங்க. இந்த கிட்டான் அப்படிங்கிற நபருக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருந்திருக்குங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லா நபர்களையும் நான் சொல்லிங்க, ஒரு சில பேர் இந்த மதுக்கு அடிமையாக தாங்க இருப்பாங்க. அது அவங்க செய்யக்கூடிய தொழில் காரணமா அப்படி சொல்லிட்டு தெரியலீங்க. அதே மாதிரி தான் இந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு மது அருந்துவதில் மிகவும் வல்லவர் அப்படி சொல்லலாங்க. பிணம் கொண்டு வந்து அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வருமானத்தில் முழுவதுமே ஒயின் ஷாப்பில் தாங்க செலவழிப்பார். அப்படிப்பட்ட கிட்டானுக்கு ஊருக்குள்ளே யாராவது இறந்து போனாதான் வருமானங்க. இந்த டைமில் ஒரு சில நாட்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு சில மாதங்கள் கூட இந்த இறப்பு அப்படிங்கிறது நடக்காமையே இருக்கும். அப்போதெல்லாம் இந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே யாராவது கிட்ட 500, 1000 அப்படி சொல்லிட்டு கடன் வாங்குவது வழக்கங்க. அதே மாதிரி தான் 2003 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்கள் ஆகியும் கூட அந்த ஊரில் யாருமே சாவு வந்து விழுகலிங்க. அந்த டைமில் நொந்து போன கிட்டான் வருமானம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டாருங்க. அப்போது சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கின எல்லா இடத்துலையும் யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் கிட்டான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய வட்டி தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அந்த நபருடைய பேர் செல்வம்ங்க. அந்த செல்வம் அப்படிங்கிற நபர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் எனக்கு வட்டிக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. உடனே செல்வம் கிண்டல் அடிச்சுட்டு கிட்டானுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், வட்டி எப்படி திருப்பி தருவேன், சாவி ஏதாவது விழுந்தா தானே எனக்கு பணம் கொடுப்பேன், அந்த வருமானத்தை வச்சு எனக்கு எப்படி வட்டி பணத்தை திருப்பி கொடுப்பேன், வட்டியே கொடுக்க முடியல அப்படின்னா அசலை உன்னால் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டாருங்க. அதற்கடுத்து கிட்டானுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கிட்டான் ரொம்ப அவதிப்பட்டார் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கிட்டான் அப்படிங்கிற நபருக்கு ஊருக்குள்ள சொந்தக்காரங்க இருந்தாலும் கூட சுடுகாட்டில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் மது பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக இருக்கார் இல்லையா, அதனால் இவரை யாருமே ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அனாதை மாதிரி தாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு தாங்க. அந்த வீட்டில் பசியோடு வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அப்போதான் ஒரு நாள் யாரோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு ஒயின் ஷாப்புக்கு போறாருங்க. ஒயின் ஷாப்பில் போய் அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு குடிக்க ஆரம்பிச்சாருங்க. குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது தான் கிட்டான் அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ணுறாருங்க. அது யார் அப்படி சொல்லி பார்த்தா, இந்த வட்டி தொழில் செய்யக்கூடிய செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் ஃபுல் போதையில் தண்ணி அடிச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காருங்க. அவரை பார்த்த உடனே ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு. இப்போது போய் பணம் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கிட்டான் அவர் பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. நெருங்கி போய் இவர் நினைச்ச மாதிரியே அந்த செல்வம் அப்படி நபர் ஃபுல் போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே நல்லா இருக்கும்போது இதனால் பணம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாரு. ஆனால் இப்போது மது போதையில் இருந்த காரணத்தினால உனக்கு இல்லாததா அப்படி சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாயை செல்வம் வந்து கிட்டானுக்கு கொடுத்துட்டாருங்க. இது எல்லாமே மது போதையில் கொடுத்ததா அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கடுத்து அவர்கிட்ட பணத்தை வாங்கின கிட்டான் உடனே அந்த இடத்தை விட்டு எஸ் ஆயிட்டாருங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த ஊருக்குள்ளேயே இல்லைங்க. வட்டிக்கு வாங்கின அந்த பணத்தை வச்சு எல்லா பக்கமும் நல்லா செலவழிச்சிட்டு 4 நாள் கழிச்சு தாங்க ஊருக்குள்ளேயே வந்திருக்காரு. ஊருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிட்டானை பார்க்க வர்றாருங்க. நான் போதையில் இருக்கும்போது எப்படியோ சுதாரிச்சு
அடிச்சுட்டு வந்து பணத்தை வாங்கிட்ட, எனக்கு எப்படி திருப்பி தரப்போற, ஒழுக்கமாக கொடுத்துரு, வாரம் வந்து வட்டி கொடுக்கல அப்படின்னா உன்னை உண்டு இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாருங்க. அதற்கடுத்து வேறு வழி இல்லாமல் கிட்டானும் நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாருங்க. இந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டம் கிட்டான் செல்வத்தினுடைய கண்களில் படவே இல்லைங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக வட்டி பணத்தை கேட்பாரு. அதற்கு மறைஞ்சு செல்வம் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் பார்த்துட்டு ஒளிஞ்சு ஓடிட்டு இருந்தாருங்க. இது போக போக செல்வத்துக்கு உச்சக்கட்ட கோபம் வர ஆரம்பிச்சுங்க. நம்மளை எப்படியோ போதையில் இருக்கும்போது பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டான், வட்டியும் கூட கொடுக்க மாட்டேங்கிறானே, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுவதும் அலசி தேட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த டைமில் தான் அன்றைய நாள் மாலை ஒரு 6 மணி 6:30 மணி இருக்குங்க. இந்த கிட்டான் அப்படிங்கிறவர் தேநீர் இருந்ததற்காக அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான டீ கடை இருக்குங்க. அந்த டீ கடையில் போய் உட்காந்து தேநீர் அருந்திட்டு இருக்காருங்க. இவர் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேலையாட்கள் மூலியமாக தெரிஞ்சுட்டு செல்வம் நேராக பைக் எடுத்துட்டு அங்கே போறாருங்க. அங்கே போன உடனே கையும் களவுமாக இந்த கிட்டானை பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அங்கே தாங்க இருக்காங்க. கிட்டானை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாருங்க செல்வம் அப்படிங்கிற நபர். அப்படி கிட்டான செல்வம் அடிக்கும்போது ஊர் மக்கள் தடுக்கவே இல்லைங்க. அதற்கெல்லாம் காரணம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை மீறி யாருமே எதுவுமே பேச முடியலைங்க. கடைசியாக ஊரில் இருக்கக்கூடிய அந்த விளையாடக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாரும் வந்து பெண்கள் எல்லாமே ஒன்று கூடி நின்றுட்டாங்க. கலவரம் ஏற்படக்கூடிய காரணத்தினால ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க முன்னாடி இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட கோவத்தில் இருந்த காரணத்தினால அவர் காலில் வச்சிருந்த செருப்பு எடுத்து கிட்டான கீழே படுக்க போட்டு முகத்திலேயே அடின்னு அடிச்சிட்டாருங்க. அவ்வளவு அடி அடிச்சு போட்டு 1 மாதம் 2 மாத காலகட்டத்தில் மொத்த பணத்தையும் திருப்பி தரல அப்படின்னா உன்னை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போயிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த செருப்பால் அடி வாங்கின சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய கிட்டான் அப்படியே எந்திரிச்சு நின்று எல்லா ஊர் மக்களையும் பார்க்குறாருங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இவரை கிண்டலும் கேலியுமா சிரிக்கிறாங்க. இது உனக்கு தேவைதான்டா, வட்டிக்கு பணம் வாங்கி உனக்கு குடிக்க சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, செல்வம் பிடிக்கிறவர் கிட்டான செருப்பால் அடிச்சதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள்னா அப்படி தானே இருக்கும். அதையெல்லாம் பார்த்து கிட்டானுக்கு ஆத்திரம் அதிகமாக வந்துருச்சுங்க. அதற்கடுத்து செல்வத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேராக சுடுகாட்டில் வந்து அவருக்குன்னு ஒரு சின்ன ஓய்வு அறை இருக்குங்க. அந்த சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சுடுகாடு தாங்க. அவர் இருக்கக்கூடிய ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வீடுகள் கொண்ட ஊர். அதே நேரத்தில் அந்த சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய 4 கிராமத்திற்கு யாராவது இறந்தாங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டில் தான் வந்து புதைப்பாங்க. அந்த காரணத்தினால அந்த சுடுகாட்டில் இவருக்குன்னு ஒரு ஓய்வறை மாதிரி 10க்கு 10 ரூம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சுடுகாட்டிலேயே வேலை செய்யக்கூடிய காரணத்தினால இரவு நேரம் சில நேரங்களில் மது இருந்தார் அப்படின்னா அங்கே தூங்குவது வழக்கங்க. நம்மளுக்கு தான் சுடுகாடு அப்படின்னா பயம், ஆனால் அங்கேயே வேலை செய்யக்கூடிய கிட்டானுக்கு அதெல்லாம் பயம் கிடையாதுங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஓய்வறையில் போய் உட்கார்ந்து யோசிக்கிறாருங்க. செல்வத்தை ஏதாவது பண்ணணும், ஊர் மக்கள் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்க, அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்படுறாருங்க. ஆனால் என்ன ஆத்திரம் மற்றும் கோபம் இருந்தாலும் கூட செல்வத்தை கிட்டானால எதுவும் செய்ய முடியாதுங்க. செல்வம் வந்து பணம் மிக்க நபருங்க, அவரை எதிர்த்து கேள்வியும் கூட கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி பழி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மனசுல ரொம்ப நொந்து போயிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாத காலகட்டம் ஆகியும் கூட கிட்டானால செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவே முடியலைங்க. அந்த டைம் இல்லாமல் அடிக்கடி செல்வத்தை வந்து திட்டுறதும், தகாத வார்த்தைகளில் பேசுறதும், அவமானப்படுத்துறதும் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க செல்வம் அப்படிங்கிறவர். இப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக முதல் சம்பவம் நடந்து 4 மாத காலகட்டம் கழிச்சுங்க. ஒரு நாள் இந்த கிட்டான் அப்படிங்கிறது அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஓய்வறையில் லைட்டாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. அப்போது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து கிட்டானை எழுப்புறாங்க. எழுப்பின உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சாவு விழுந்துருச்சு, குழியெல்லாம் தோண்டி ரெடியாக வை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது கொண்டு வருவாங்க, யார் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான் வந்து கேள்வி கேட்கும்போது அந்த சுடுகாட்டுக்கு வந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, ஊரை சேர்ந்தவர், அவர் சிரிச்சுக்கிட்டே கிட்டானை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. நீ நினச்சது பழிச்சிருச்சு, உன்னை செருப்பால் அடிச்சான்ல அந்த செல்வம் தான் இறந்து போயிட்டான், தற்கொலை பண்ணிட்டான், விஷத்தை குடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கிட்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருந்தாலும் கூட இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறாருங்க. அப்போது அந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்வம் அப்படிங்கிறவர் பணத்தில் எல்லாம் பலமிக்கவர் தான், ஆனால் அவருடைய குடும்பம் வந்து சரியில்லையாட்டுங்க. அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு நபரோட அஃபேரில் இருந்திருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். இதெல்லாம் கேள்விப்பட்ட செல்வம் வந்து தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி சொல்ல வந்த நபர் வந்து கிட்டான்கிட்ட சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே கிட்டானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. ஊர் மக்கள் முன்னாடி குழந்தைகள் எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு நம்மளை செருப்பால் அடிச்சான்ல, அவனுக்கு இந்த சாவு சரிதா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு குழியை தோண்ட ஆரம்பிச்சாருங்க. முன்னாடி நாள் இரவே செல்வம் வந்து இறந்து போயிட்டாருங்க. இவர் சுடுகாட்டில் வந்து போதையில் படுத்து கிடந்த காரணத்தினால தான் தகவல் தெரியல. ஸோ அடுத்த நாள் மாலை ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடும், நீ குழி தோண்டி வை அப்படின்னு சொன்ன காரணத்தினால செல்வத்துக்கு தேவையான குழியெல்லாம் தோண்டி ரெடியாக சுடுகாட்டில் காத்துட்டு இருந்திருக்காருங்க இந்த கிட்டான் அப்படிங்கிறவர். அவருக்கு தோன்ற குழிமேடு எது அப்படி சொல்லி பார்த்தா அவர் ஓய்வறை இருக்கு இல்லையா, அந்த அறையிலிருந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க குழியை தோண்டி ரெடியாக காத்துட்டு இருந்திருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே மாலை ஒரு 6 மணி 6:30 மணி தோராயமாக செல்வத்தினுடைய உற்சார் உறவுகளோடு அந்த சடலம் வந்து சுடுகாட்டுக்கு வருதுங்க. சுடுகாட்டுக்கு வந்து அவங்களுடைய வழக்கப்படி, செல்வத்தினுடைய பரம்பரை வழக்கப்படி புதைக்கணுங்க, அதுதான் வழக்கம். ஸோ அதே மாதிரி செல்வத்தினுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அந்த குழி தோண்டி வச்சிருந்த குழியில சடலத்தை வந்து அடக்கம் செஞ்சுட்டு திரும்ப வில்லேஜை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 2-3 பேருங்க கிட்டானுக்கும் கொஞ்சம் பழக்கம் அப்படி சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊர்க்காரங்கெல்லாம் போனதுக்கு முன்னாடி கிட்டானை பார்த்து மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இனிமேல் உனக்கு பிரச்சனை இல்லடா,
வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க தேவையில்லை, உன்னை செருப்பால் அடிச்சான்ல அதுக்கு பழிக்கு பழியும் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு கிட்டானை பார்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி கிட்டானுக்கு மறுபடியும் கோபம் அதிகமாயிருச்சுங்க. அவர் செத்து தான் போனாலும் கூட அந்த ஆத்திரம் அவருக்கு அடங்கவே இல்லைங்க. ஊர் மக்கள் முன்னாடி பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாருமே பார்த்து நம்மளை சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு இவன் நம்மளை செருப்பால் அடிச்சானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த அடக்கம் பண்ணதில் கொஞ்சம் பணம் வரும் இல்லையா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாகில் போய் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறாருங்க. இரவு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு நேராக ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கிட்டானுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. தண்ணி அடிக்கடிக்க செல்வம் உயிரோடு இருக்கும்போது செருப்பால் அடிச்ச அந்த ஞாபகம் வந்து ஆத்திரம் அதிகமாகி நேராக சுடுகாட்டை நோக்கி வர்றாருங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த அடக்கம் பண்ண சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதி பக்கத்தில் நின்றுட்டு பயங்கரமாக திட்டுறாருங்க செல்வத்தினுடைய சமாதியை பார்த்து கிட்டான். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த செல்வத்தினுடைய சமாதிக்கு முன்னாடி ஆத்திரத்தை தீர்த்தும் கூட இவருக்கு கோபம் அடங்கவே இல்லைங்க. அதற்கு பிறகு ஃபுல் மதுபோதையில் இருந்த காரணத்தினால கிட்டான் ஒரு தவறான விஷயத்தை செய்கிறாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஒருத்தர் வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் தோண்டி எடுக்கிறது பெரிய பாவம் அப்படி சொல்லுவாங்க. இவருக்கும் அது தெரியும். ஆனால் போதையினுடைய உச்சத்தில் இருந்த காரணத்தினால என்ன பண்ணுறோம் அப்படின்னு கிட்டானுக்கு தெரியலிங்க. உடனே அந்த ஓய்வறையில் இருக்கக்கூடிய மம்மட்டி, கடப்பாறை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அடக்கம் பண்ண செல்வத்தினுடைய சமாதியை மறுபடியும் தோன்றாருங்க. அந்த குழியை தோன்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே ஆயிருக்குங்க. ஆனால் இரவு 10 மணி 10:30 மணி ஆன காரணத்தினால நைட்டு யாருமே சுடுகாட்டுக்கு வரமாட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் குழியை தோண்டிட்டு ஒரு வழியாக செல்வத்தினுடைய சடலத்தை மேலே தூக்கி கொண்டு வராருங்க, ஒத்த யாழை போட்டு. இவர் கொஞ்சம் ஃபோர்ஸான ஆள் தாங்க. சுடுகாட்டில் குழி தோண்டுவதும் சரி, அடக்கம் செய்வதும் சரி, மண்ணு போடுறது எல்லாமே ஒரு ஒத்தையாலே செய்வார். அந்த பழக்கம் இருந்த காரணத்தினால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா குழியை தோண்டி அசால்ட்டாக மேலே கொண்டு வந்துட்டாருங்க. குழியிலிருந்து மேலே கொண்டு வந்து செல்வத்தினுடைய சடலத்தை வச்சு அதற்கடுத்து கிட்டான் செஞ்சது தான் அதிபயங்கரம் அப்படி சொல்லலாங்க. அப்படி என்ன பண்ணார் அப்படி சொல்லி பார்த்தா, உயிரோடு இருக்கும்போது ஊர் மக்கள் முன்னாடி என்னோட செருப்பால் அடிச்சு இல்லை, இப்போ நான் உன்னை செருப்பால் அடிக்கிறேன்டா, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா அப்படி சொல்லிட்டு காலில் இருந்த செருப்பு கழட்டி அந்த சடலமாக இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய சடலத்தை போட்டு முகத்திலேயே செருப்பாலேயே அடிக்கிறாருங்க. ஆத்திரம் தீர செல்வத்தினுடைய சடலத்தை செருப்பால் அடித்து அந்த குழிக்குள்ளே மறுபடியும் போட்டு ஃபுல்லாக வந்து அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாருங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு போதையிலேயே வந்து அந்த ஓய்வறையில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சாருன்னு சொன்னலையா, அதிகாலை ஒரு 2:30 மணி 2:45 மணி வரைக்கும் ஃபுல் போதையில் அந்த ஓய்வறையிலேயே சுடுகாட்டிலேயே படுத்துட்டாருங்க. அதற்கடுத்து 2:45 மணி தோராயமாக அப்படியே கொஞ்சம் போதை தெளிஞ்சு எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது சுடுகாட்டு அறையிலேயே படுத்திருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கக்கூடிய 10க்கு 10 அறை மாதிரி அங்கேயும் வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாருங்க. சுடுகாட்டினுடைய ஓய்வறையை விட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே வந்து சுடுகாட்டில் கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்டேங்க எப்போதும் இல்லாத மாதிரி இந்த கிட்டானுக்கு ஒரு பயங்கரமான அப்நார்மல் விஷயம் ஃபீல் ஆகுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 23 வயதில் ஆரம்பிச்சு இப்போது 32 வயசு, 9 வருடங்கள் சுடுகாட்டிலேயே வேலை செஞ்சு அங்கேயே இருந்திருக்காருங்க. ஆனால் அன்றைய நாள் அவருக்கு அப்நார்மலாக ஃபீல் ஆன மாதிரி எப்போதுமே ஆனதில்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஓய்வறையை விட்டு கால் எடுத்து வச்சு வெளியே நடந்து வந்த அடுத்த செகண்டேங்க அவரே அறியாமல் தன்னுடைய உள் மனசு வேக வேகமாக படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சுங்க. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசு சொல்றது மட்டும் இல்லாமல் ஏதோ வித்தியாசமான ஒரு உணர்வு தென்படுதுங்க. அது என்னன்னே அவரால் கணிக்க முடியல. சரி, நம்ம தண்ணி அடிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி தோணுதாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒத்தையாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழியை தோண்டி செல்வத்தினுடைய சடலத்தை மேலே கொண்டு வந்து மறுபடியும் அடக்கம் செஞ்சு உடம்பு இப்படி பண்ணு மாட்டிருக்கு, இப்படி ஃபீல் ஆகுதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த ரூமை விட்டு மறுபடியும் எட்டு வைக்கிறாருங்க. அந்த ரூமில் இருந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் சுடுகாட்டை விட்டு தாண்டிட்டாருங்க. தாண்டி போன உடனே அதற்கடுத்து செல்வத்தினால ஒரு அடி கூட எட்டு வைக்க முடியலைங்க. இழுத்து யாரோ பிடிக்கிற மாதிரியே உணர்வு தென்பட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் செல்வத்தினுடைய மூச்சை திணறி பிடிச்ச மாதிரி யாரோ கழுத்து நெரிச்சு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுதுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு காலை அடுத்து எட்டு வைக்க ட்ரை பண்ணும்போது முடியாத காரணத்தினால ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. இதுவரைக்கும் நம்மளுக்கு இப்படி நடந்ததே இல்லையே, போதை வேற ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தெளிஞ்சிருச்சு, என்னதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கிட்டான் அப்படிங்கிற நபருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் ஒன்று கிட்டானுக்கு நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா, உடம்பெல்லாம் வேர்த்து பயந்து போய் அந்த இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருக்காரு இல்லையா, கால்கள் எடுத்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரை பின்னாடி சேர்ந்து யாரோ ஓங்கி அடிச்சு கீழே தள்ள மாதிரி அடிச்சு கீழே விழுந்துட்டாருங்க. விழுந்த அடுத்த செகண்டே கிட்டானுக்கு என்ன நடச்சு அப்படின்னே தெரியலங்க, அன்கான்சியஸ் ஆகிட்டாருக்கு. அதற்கடுத்து இதை அப்படியே கோட் பண்ணி வைங்க. காலையில் ஒரு 5 மணி 5:30 மணி தோராயமாக 6 மணிக்குள்ளே இருக்குங்க. தூங்கிட்டு இருந்தாருங்க கிட்டான். அந்த விழுந்த இடத்துலயே படுத்திருந்தாரா அல்லது ரூம்குள்ளே இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். யாரோ தன்னுடைய முகத்தில் தண்ணியை தெளிச்சு எழுப்பின மாதிரி ஃபீல் ஆன உடனே டக்குன்னு முழிச்சு எந்திரிக்கிறாருங்க கிட்டான் அப்படிங்கிறவர். எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. அந்த சுடுகாட்டினுடைய பாதி தூரம் போய் அந்த சுடுகாட்டுக்குள்ள தான் விழுந்தாரு. ஆனால் இப்போது எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஓய்வறை இருக்கு இல்லையா, அந்த அறைக்குள்ள தாங்க கிட்டான் படுத்திருக்கிறது தெரியுது. முடிச்சு பார்த்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு மறுபடியும் பயத்தோடு பார்க்குறாருங்க. அந்த டைமில் தான் கிட்டானுக்கு இன்னொரு ஃபீலிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய முகத்தில் யாரோ தண்ணியை தெளிச்சு எழுப்பின மாதிரி தானே தூக்கத்திலிருந்து எந்திரிச்சாரு. ஆனால் இப்போது மறுபடியும் எந்திரிச்ச பிறகும் தன்னுடைய மூஞ்சியில் யாரோ திரவத்தை தெளிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு தென்படுதுங்க. ஆனால் முகத்தில் வந்து பார்த்தா தண்ணீரோ அல்லது வேறு எதுவுமே இல்லைங்க. அப்போதான் யாருமே தண்ணீரை முகத்தில் தெளிக்காத போதும் கூட முடிச்ச பிறகும் கூட யாரோ
மேலே ஊத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாருங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு உணர்வு கிட்டானுக்கு தென்படுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு திரவம் மூஞ்சில படுற மாதிரி இருக்குன்னு சொன்னலையா, அது பால் அப்படிங்கிறது. அந்த வாசம் நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் பாலோ தண்ணியோ மூஞ்சில படவே இல்லைங்க, வாசம் மட்டும் நல்லா ஃபீல் ஆகுது. இப்படி இருக்கும்போது கிட்டானுக்கு ஒன்றுமே புரியாமல் முகத்தில் ஏதோ படுற மாதிரி இருக்குது, அது பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு தட்டு தடுமாறி எந்திரிச்சு வெளியே கால் எடுத்து வைக்கிறாருங்க. வச்சு பார்க்கும்போது கிட்டானுக்கு மறுபடியும் ஒரு ஷாக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த செல்வத்தை அடக்கம் பண்ண அந்த சமாதியை சுற்றி அவருடைய சொந்தக்காரங்க எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க. அப்போதான் இவருக்கு புரிஞ்சுக்குங்க, அந்த சொந்தக்காரங்க எல்லாமே சூரியத்துக்கு முன்னாடி பால் ஊற்றணும் இல்லையா அடுத்த நாள் சமாதிக்கு, அதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் செல்வத்தினுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிட்டான் வந்து ஓய்வறையில் படுத்துருக்கிறது தெரியாமல் வெளியே வந்த உடனே நீ இங்கே தான் இருக்கியா கிட்டா, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அப்படி கூப்பிட்டும் கூட கிட்டான் அப்படியே சிலை மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாருங்க. அவருடைய உடம்புல தான் ஏதோ ஊத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போதான் கிட்டானுக்கு ஒரு தெல்ல தெளிவாக ஒரு விஷயம் புரியுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரிலேட்டிவ்ஸ் கிட்டானை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதியில் தலைமைட்டு பக்கத்தில் பால் ஊற்றுறாங்க இல்லையா, அந்த பால் முழுவதும் அப்படியே அவருடைய முகத்தில் விழுகிற மாதிரி உணர்வு தென்படுதுங்க. அதே நேரத்தில் அங்கே ஊற்றுற அந்த பாலினுடைய வாடகை கிட்டானுக்கு நல்லாவே அடிக்குதுங்க. பயந்து போன கிட்டான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாவான்னு கூப்பிட்டாலும் கூட அடிச்சு பிடிச்சி அந்த இடத்தை விட்டு நேராக ஊருக்குள்ளே வந்துட்டாருங்க. ஊருக்குள்ள வந்து அவருக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அவருடைய சமாதியில பாலை ஊற்றும் போது நம்முடைய முகத்தில் படுற மாதிரியே உணர்வு தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு பயந்து போயிருந்தாருங்க. அன்றைய நாள் இந்த 2-3 நாட்கள் சுடுகாட்டுக்கும் போகல, வீட்டை விட்டு வெளியே வந்து சுத்தவும் போகல. இவருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அந்த ஊருக்குள்ள எந்த வீட்டில் போய் சாப்பாடு கேட்டாலும் இவருக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கிட்டானுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த காரணத்தினால அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பயந்து போயிருந்திருக்காருங்க. எதற்காக நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம செய்யக்கூடாத தவறு, அதாவது குளிமேட்டிலிருந்து மறுபடியும் மீண்டெடுத்து அவருடைய சடலத்தை வந்து செருப்பால் அடிச்சோம் இல்லையா, அதனால செல்வத்தினுடைய ஆவிகான இதை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய வீட்டிலேயே தங்கி இருந்து 3ஆவது நாள் நள்ளிரவு நேரத்தில் நடந்ததான் அடுத்த கட்ட பயங்கரமா விஷயம் சொல்லலாங்க. பக்கத்து வீட்டிலிருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. நைட்டு இவரை அறிஞ்சு எந்திரிச்சு போனாரா அல்லது தெரியாம போனாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே எந்திரிச்ச கிட்டான் அப்படிங்கிறவர், அந்த ஊர் வந்து பெரிய ஊர்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 5 தெரு தள்ளி டீ கடை ஒன்று இருக்குங்க. அந்த டீ கடை அந்த தெருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காருங்க. அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெக்கையா இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய வயசானவங்க வீட்டுக்கு வெளியே தெருவுலேயே கட்டல் போட்டு படுத்திருப்பது வழக்குங்க. அப்படி அந்த கிட்டான் அப்படிங்கிறவர் அந்த 5 தெரு தள்ளி இருக்கக்கூடிய டீ கடைக்கு போவதற்காக அந்த தெருக்கல்ல போகும்போது நிறைய பேர் படுத்திருந்தவங்க அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. ஏன் அப்படி ஓடுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, போறது கிட்டானாக இருந்தாலும் கூட பார்த்த எல்லாத்துக்குமே அது செல்வத்தினுடைய உருவம் மாதிரியே தெரிஞ்சிருக்குங்க. அதனால பயந்து போய் செல்வம் செல்வம் முடிச்சுட்டு அலறி அடிச்சு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திட்டாங்க. அதற்கடுத்து இந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த 5 தெரு தள்ளி இருக்கக்கூடிய டீ கடை இருக்கு இல்லையா, அந்த டீ கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ன டீ கடை தாங்க. வீடு வந்து பின்னாடி சைடு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல டீ கடை மாதிரி ஒரு பெண்மணி நடத்திட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 35 to 36 வயது இருக்குங்க. 10 வயதுல ஒரு பெண் குழந்தை வச்சிருக்காங்க. அந்த பெண்மணி கணவர் இல்லையாட்டிருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த டீ கடை நடத்தக்கூடிய பெண்மணியோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு கிட்டான் வந்து கதவை தட்டுறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மிட் நைட் டைம்ங்க. கதவை தட்டின உடனே அந்த பெண்மணியும் அதை பெருசாக எடுத்துக்காம வில்லேஜ் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் அவசரத்துக்காக கதவை தட்டுவாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டாங்க. திறந்த அடுத்த செகண்டே முன்னாடி கிட்டான் நிற்கிறத பார்த்து அந்த பெண்மணிக்கு பெரிய ஷாக்குங்க. அந்த கிராமத்தாரை பொறுத்தளவு கிட்டான் வந்து சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால வீட்டுக்குள்ள வர அனுமதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த கதவை திறந்த அடுத்த செகண்டே அந்த பெண்மணி சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ள சரசரன்னு கிட்டான் உள்ள போறாருங்க. அந்த பெண்மணியினுடைய 10 வயது பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்க மாட்டேங்க. ஏன் கிட்டான் உள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்காத அளவுக்கு தாங்க சத்தம் போடுறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். பெரும்பாலும் கிராமத்துல எல்லாம் யாராவது ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்குள்ள நள்ளிரவு நேரத்தில் போனாங்க அப்படின்னா அந்த ஆண்மகன் மேல தப்பு இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனாலதான் பயந்து போன அந்த டீ கடை நடத்தக்கூடிய பெண்மணி ஏன் உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போட்டும் கூட வீட்டினுடைய நடு மத்தியில போயிட்டு அந்த டீ கடை நடத்தக்கூடிய பெண்மணியை கம்பல் பண்ணி ஏதோ தப்பா ட்ரை பண்ண பார்த்துருக்காருங்க. உடனே பயந்து போன அந்த பெண்ணுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலீங்க. அந்த வீடும் ஒரு சின்ன வீடு தாங்க. அப்போது வீட்டில் செவுத்துல மாட்டக்கூடிய சாமி படங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடிச்சு திருநீரை தட்டு வச்சிருக்காங்க. அந்த திருநீரை தட்டு தாங்க அந்த பெண்ணுக்கு கையில் கிடைச்சிருக்கு. அந்த திருநீரை தட்டை எடுத்து ஓங்கி வந்து கிட்டானுடைய தலையில அடிச்ச நொடிதாங்க. அடுத்த செகண்டே கிட்டான் அந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே போனார்னே தெரியலீங்க. திருநீர் தட்டு அவருடைய மேலே விழுந்த அடுத்த ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் டக்குன்னு காணாமல் போயிட்டாருங்க. கிட்டான் புயல் வேகத்தில் வெளியே போயிட்டாரு. அதற்கு பிறகு இந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியாம இவ்வளவு தைரியமா எப்படி வீட்டுக்குள்ள வந்தான், நள்ளிரவு நேரத்தில் நம்ம சொல்ல பேசாம அவன் பாட்டு உள்ள வந்தானே. அதே நேரத்தில் அப்படி கம்பல் பண்ண தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது கிட்டான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருங்க, சத்தம் போடாத, நான் செல்வம் அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி தான் அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை தட்டா இருக்கக்கூடிய திருநீர் தட்டை எடுத்து மேலே அடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு தான் கிட்டான் வெளியே போயிருக்காரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இந்த பெண்ணுக்கு என்ன பண்றது அப்படியே தெரியலீங்க. எப்படியும் ஊர்க்காரங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளை தான் தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சொல்லவே இல்லைங்க.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த டீ கடை பெண்மணிக்கு கணவர் இல்லைன்னு சொன்னலையா, செல்வம் உயிரோடு இருக்கும்போது டீ கடை நடத்துவதற்காக வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காரு இந்த பெண்ணுக்கு. வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி பணம் கொடுக்கணும். அப்படி வட்டி பணம் கொடுக்கும் போதெல்லாம் அடிக்கடி நைட்டு நேரத்தில் செல்வம் அப்படிங்கிறது இந்த டீ கடை பெண்ணினுடைய வீட்டுக்கு வருவது வழக்கமாமங்க. ஊர்க்காரங்களாம் பேசுவாங்களாமங்க, இது எல்லாத்துக்குமே தெரிய மாட்டிருக்கு. ஸோ இதுவும் அந்த பெண் வந்து சத்தம் போடாததுக்கு ஒரு முக்கிய காரணங்க. அவர் இறந்துட்டாரு, இப்போது இவன் வரான், இவனை நம்ம தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் ஊர்க்காரங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சத்தம் போடாமையே யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே விட்டுட்டாங்க. செல்வம் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி அஃபேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு தான் தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நபரும் சரியான நபர் கிடையாதுங்க. இந்த டீ கடை நடத்தின பெண்மணி மட்டும் இல்லைங்க, நிறைய பெண்களோடு இவருக்கும் அஃபேர் இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் சரியான நபர் இல்லை அப்படின்னு தாங்க நம்மளுக்கும் புரியுது. நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க, கிட்டான வந்து செல்வத்தினுடைய ஆவி ஆக்குபை பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு, எப்போது பொசஸ் பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா சில பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த புதைச்ச அன்னைக்கு நாள் நைட்டு டாஸ்மாக்லேருந்து நேராக போய் குளியிலிருந்து மேலே எட்டு வந்து செருப்பால் அடிச்சார் இல்லையா, அடிச்சுட்டு அந்த ஓய்வறையில் போய் படுத்து தூங்கிட்டு திரும்ப 2:45 மணிக்கு ஊருக்கு போகலாம் கிளம்பும்போது யாரோ கழுத்தை பிடிச்ச மாதிரி மூச்சு திணறிச்சு கால்களை எடுத்து வைக்க முடியாமல் ட்ரை பண்ணிச்சல, ஓங்கி பின்னாடி இருந்து அரைஞ்சு கீழே விழுந்தார் இல்லையா, அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தினுடைய ஆவி கிட்டான பொசஸ் பண்ணிச்சாட்டுங்க. அதற்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாளுக்கு மேலே இருக்குங்க. 16வது நாள் காரியம் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த டீ கடை பெண்மணி கிட்ட நடந்த சம்பவத்தை கழிச்சு ஒரு வார காலகட்டம் கழிச்சு அந்த 16வது நாள் காரியம் செல்வத்தினுடைய வீட்டில் நடைபெறுதுங்க. அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படையெல்லாம் வச்சு செல்வத்திற்கான அந்த 16வது நாள் காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க. அந்த செல்வத்தினுடைய குடும்ப வழக்கப்படி 16வது நாள் காரியத்தப்ப அவருடைய ஃபோட்டோ ஒன்றை வச்சு அவர் உயிரோடு இருக்கும்போது என்னென்னலாம் பிடிக்குமோ இறைச்சி முதல் கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு வாழை இலையில் 3 படையலாக வைப்பாங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய படையல்களை அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒன்று மனைவி எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து அவங்க அம்மா வகையோ அப்பா வகையோ எடுத்துக்குவாங்க. நடுவில் இருக்கிறத தீர்த்த மாதிரி தெளிச்சு எடுத்து போய் மொட்டை மாடியில் வைப்பது வழக்கம். அப்படி வச்சிட்டாங்க அப்படின்னா காகம் வந்து அந்த படையில் எடுத்துக்கும். இதுதான் அவங்களுடைய சம்பிரதாயம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 3 படையலாக வச்சு செல்வத்தினுடைய ஃபோட்டோ முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கும்பிடும்போது மதியம் 12 மணி தோராயமாகிடுச்சுங்க. அந்த டீ கடைக்கார பெண்மணிகிட்ட தப்பாக நடந்து அதற்கடுத்து அவருடைய வீட்டில் வந்து படுத்திருந்தார் இல்லையா, 16வது நாள் காரியத்தப்ப என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. அவருடைய வீட்டை விட்டு கிளம்பி நேராக செல்வத்தினுடைய வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டினுடைய வாசப்படிக்கு பக்கத்தில் கிட்டான் போய் நின்ன உடனே அவங்களுடைய உற்சாரம் எல்லாமே கிட்டா அவனை கூப்பிடலாம் நினைச்சா வா நீயும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கிட்டானுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருக்க வச்சிருக்காங்க. அந்த டைம்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாசல் இருந்த கிட்டான் வீட்டுக்குள்ள என்ட்ரியாக பார்க்கறாருங்க. உள்ள என்ட்ரியாகிறத பார்த்து சொந்தக்காரங்க எல்லாமே வெறியாயிருச்சுங்க. ஏன்டா உள்ள வர, வெளியே போன்னு சொல்லிட்டு கேட்க நேரா செல்வத்தினுடைய போட்டோவில் படையல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த படையலை நோக்கி பக்கத்தில் நெருங்கி போயிட்டாருங்க. இந்த படையல் என்னோடது அப்படி சொல்லிட்டு சொல்றாருங்க. இப்படி சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கோபம் அதிகமாகி கிட்டான பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டாங்க. அவ்வளவு அடி அடிச்சு வாசல்ல கொண்டு வந்து வச்சாலும் கூட மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே அது நான் சாப்பிட வேண்டியது எனக்கு தானே வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே வந்து இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு விரட்டி விட்டாங்க. கடைசியாக கிட்டான அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு வெளியே போகும்போது மனசு கேட்காம ஒரு வாழை இலையில பொட்டலை மாதிரி கட்டி சாப்பாடை கையில் கொடுத்துருக்காங்க. அதை கையில கொடுத்து அடிச்சுக்கிட்டே கிட்டான அதை தூக்கி வெளியே வீசிட்டாருங்க. அப்போதும் அவங்களுக்கு ஆத்திரம் இருந்தாலும் கூட பசியோடையே கிடக்கட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டா நேரா அவருடைய வீடு இருக்கு இல்லையா, அவருடைய வீட்டை நோக்கி போயிட்டாருங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க, இதை செஞ்சது எல்லாமே கிட்டானுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய ஆவிதான். அதனால தான் அது ஏன் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு செல்வத்தினுடைய உற்சார் உடனெல்லாம் சேர்ந்து அவருடைய படத்துக்கு முன்னாடி படையல் வச்சாங்க இல்லையா, அந்த படையலுக்கு தீர்த்த மாதிரி தெளிச்சு எடுத்து போய் மொட்டை மாடியில் வைக்கிறாங்க. காகம் சாப்பாடு எடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து போய் மேலே வச்சதுக்கு பிறகு ஒரு காகம் அத்தனை காகங்கள் சுத்தினாலும் கூட எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எடுக்கவே வரலீங்க. 1 மணி 1:30 மணி தோராயமாக அந்த சாப்பாடு எடுத்து வச்சு மாலை 4 மணி வரைக்கும் சாப்பாடு எடுக்கவே இல்லைங்க. காகங்கள் சுத்தினாலும் கூட அந்த படையல் பக்கத்தில் வரவே மாட்டேங்குது. அதுக்கடுத்து நொந்து போன சொந்தக்காரங்க எல்லாமே அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தற்கொலை பண்ணி தான் இறந்தான், அதனால தான் சாப்பிட மாட்டேங்கிறான், நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு பேசிட்டு ஆளாளு கிளம்பிட்டாங்க. மிட் நைட் டைம் ஒரு 11 மணி 12:30 மணி தோராயமாங்க செல்வத்தினுடைய வீட்டுக்கு மறுபடியும் கிட்டான் உள்ள நுழைகிறாருங்க. அவங்களுடைய மொட்டை மாடியில் தான் அந்த சாப்பாடை வச்சாங்க. சைடில் தான் படிக்கட்டுகள் இருக்கு. அந்த படிக்கட்டுகள் வழியாக கிட்டான் மேலே ஏறி போய் அந்த செல்வத்துக்காக வச்ச படையில் எடுத்து சாப்பிட்டு இருக்காருங்க. மேலே யாரோ இருக்கக்கூடிய சத்தம் கேட்டு அந்த செல்வத்தினுடைய மனைவியினுடைய தம்பி ஒருத்தருக்காருங்க. அவர் தான் முதல் முறையாக படிக்கட்டு வழியாக ஏறி மேலே எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது கிட்டான் ஆவேசமாக உட்காந்து செல்வத்துக்கு வச்ச படையில் எடுத்து சாப்பிட்டு இருக்காருங்க. அதற்கு பிறகு கீழே ஓடி வந்து அவங்களுடைய அக்கா அதாவது செல்வத்தினுடைய மனைவி அப்புறம் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லும்போது சாப்பிட்டு தொலைட்டு விடு, அவன் தான் கேட்க மாட்டேங்கிறானே அப்படி சொன்ன காரணத்தினால அதற்கடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்து கிட்டான் கீழே இறங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துருக்காங்க செல்வத்தினுடைய மனைவி எல்லாருமே. அப்போது அத்தனை பேர் இருந்தாலும் கூட செல்வத்தினுடைய மனைவி மட்டும் பல்ல கடிச்சுக்கிட்டு கோபமா ஆக்ரோஷமா பார்க்கறாருங்க. உன்னை நான் விடமாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. இப்படி சொன்ன அடுத்த செகண்டே செல்வத்தினுடைய மாமனார் அப்புறம் மச்சினர் 2 பேரும் ஆத்திரப்பட்டு கை நீட்டியாடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்டான பிடிச்சி அடிக்கிறாங்க. அத்தனை அடி வாங்கினாலும் கூட ஆத்திரத்தோடு செல்வத்தினுடைய மனைவியே ஆக்ரோஷமா பார்க்கறாருங்க. உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால கடைசியாக கிட்டான துரத்தி விட்டாங்க. நேரா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, முதல் சம்பவம் நடக்கும்போது அந்த டீ கடைக்கார பெண்மணியை பார்க்கும் போது அந்த வெளியில கட்டல் போட்டு படுத்திருந்தவங்கள அலறி அடிச்சு செல்வம் செல்வம் சொல்லிட்டு
கத்திட்டு ஓடினாங்க இல்லையா, அதே மாதிரி அதற்கடுத்து சில சம்பவங்கள் நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெரியவங்க கத்தினதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போறது கிட்டானாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கண்களுக்கு எல்லாமே உயிரோடு இந்த செல்வம் போற மாதிரி தாங்க அவங்களுக்கு தட்டுப்பட்டிருக்கு. அதனால தான் பயந்து போய் செல்வம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. இந்த செல்வத்தினுடைய 16வது நாள் காரியம் முடிஞ்சு 2-3 நாட்கள்லையேங்க அடிக்கடி செல்வத்தினுடைய ஆவியை அந்த வீதிகளில் வந்து தட்டுப்பட்ட மாதிரி நிறைய மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்காது ஏன் அப்படி சொல்லிட்டு, இந்த கிட்டானுடைய உடம்பை ஆக்குபை பண்ணக்கூடிய செல்வத்தினுடைய ஆவி வெறி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள உலா வந்திருக்குங்க. அப்போதெல்லாம் கிட்டான் மாதிரி தெரியாம செல்வத்தினுடைய ஆவி மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தினுடைய ஆவி ஊருக்குள்ள உலா வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில் இன்னொரு பயங்கரம் நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடிக்கடி இரவு நேரங்களில் இந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு செல்வத்தினுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அப்படியே நிப்பாராட்டுங்க. 16வது நாள் காரியம் முடிஞ்ச உடனே எல்லாருமே, அதாவது அந்த மனைவியினுடைய அப்பா அம்மா எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டில் செல்வத்தினுடைய மனைவி மற்றும் ஒரு 5 வயசு பையன் மட்டும் இருக்காங்க. அந்த பையனும் அந்த பெண்மணி மட்டும் தாங்க இருக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ஃபினான்சியல்ல நல்ல பலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம யாரையும் திருமணம் பண்ணிக்க வேணாம், செல்வத்தினுடைய மனைவியாகவே இந்த வீட்டில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல தான் அந்த 16வது நாள் காரியம் முடிஞ்சு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ஒரு நாள் யதார்த்தமாக இந்த செல்வத்தினுடைய மனைவி ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் கூட ஜன்னல் திறந்தாங்க இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக யதார்த்தமாக பார்த்துருக்காங்க. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நிற்கிற மாதிரியே தோற்றம் தென்பட்டு இருக்குங்க. ஏடா இறந்து போன நம்ம வீட்டுக்காரர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் புரியுதுங்க அது கிட்டான் அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் கூட டக்குன்னு பார்க்கும்போது செல்வம் மாதிரியே தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, அடிக்கடி வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆவேசமா நின்று பார்க்கறது. ஒரு சில நேரங்களில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துட்டே கிட்டான் வந்து இந்த வீட்டை வேவு பார்க்குற மாதிரி பார்க்கறத செல்வத்தினுடைய மனைவி நோட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ள பரவலா என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டானுடைய உடம்புல செல்வத்தினுடைய ஆவி ஆக்குபை பண்ணிருக்கு, பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இதுலயும் ஒரு வழியாக செல்வத்தினுடைய மனைவிக்கு பயமா இருந்துச்சுங்க. இந்த டைம்ல தான் செல்வத்தினுடைய மனைவிக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. இது இப்படியே பேசியிருந்தாலும் கூட செல்வத்தினுடைய மனைவினால எதுவும் போய் யார்கிட்டையும் சொல்ல முடியல, முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நள்ளிரவு நேரம் நைட் ஒரு 1 மணி 1:30 மணி தோராயமா இருக்குங்க. கிட்டான் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி எப்போதுமே ஊர்வல மாதிரி நைட் நேரத்தில் வருவார்னு சொல்லியா, அதே மாதிரி கிளம்பி நேரா வந்து இந்த செல்வத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்து செல்வத்தினுடைய வீட்டுக்கு அதை வேக வேகமாக தட்டியிருக்காங்க. பயந்து போன அவங்களுடைய மனைவி, அப்புறம் உள்ள இன்னொருத்தர் இருக்காங்க, அதான் அந்த அஃபையர் இருந்த நபர். அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, செல்வத்துக்கிட்ட கீழே வேலை செஞ்ச நபர் தாங்க, பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பையன். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணுவதற்காக அவர் கூட வச்சிருந்திருக்காரு செல்வம் உயிரோடு இருக்கும்போது. அந்த நபரோடு தான் மனைவிக்கு அஃபையர் இருக்கிறத பார்த்தா தற்கொலை பண்ணியிருக்காரு. அதே நபர் கிட்டான் வந்து நள்ளிரவு நேரத்தில் வீட்டை தட்டும் போது அந்த நபர் உள்ளதாங்க இருந்திருக்காரு. தெரிஞ்சுட்டு தான் போய் கதவை தட்டியிருப்பாருங்க. கிட்டானுடைய உடம்ப செல்வத்தினுடைய ஆவி ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த செல்வத்திட்ட வேலை செஞ்ச நபர் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து ஓட பார்க்குறாருங்க. உடனே அந்த நபரை பிடிச்சி தாக்க ஆரம்பிச்சிட்டாருங்க கிட்டான். அந்த நபர் அடி தாங்க முடியாமல் கத்தரை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றும் பொதுமக்களுக்கு எல்லாமே பெரிய ஷாக்குங்க. இந்த பையன் ஏன் இந்நேரத்துக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா செல்வம் இறந்து போயிட்டாரு, இப்போது அந்த பையன் வேலைக்கெல்லாம் இல்லை. நைட் நேரத்தில் செல்வத்தினுடைய வீட்டிலிருந்து பிடிச்சி வந்து கிட்டான் போட்டு அடிச்சு உழைச்சிட்டு இருக்காரு. செல்வத்தினுடைய ஆவி கிட்டானுடைய உடம்பு இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே தலை குனிஞ்சு செல்வத்தினுடைய மனைவி வீட்டுக்குள்ள வெளியே வராங்க அரைகுறை ஆடையோடு. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாமே சடனாக உள்ள வந்த காரணத்தினால உள்ள இருந்துட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அரைகுறை ஆடையோடு வெளியே வரதை பார்த்துட்டு 2 பேத்துக்கும் அஃபேர் இருக்கிறது உண்மைதான். அதனால தான் செல்வம் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வம் வந்து அக்யூரேட்டான நபர் கிடையாதுங்க, நல்ல நபர் கிடையாது. அவருக்கும் நிறைய அஃபேர் இருந்திருக்கு. அந்த பெண்மணி ஓப்பனாக சொல்றாங்க, இவனுக்கு உடம்பை ஆக்குபை பண்ணிட்டு இப்படி பண்றானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அவன் ஒழுக்கமா செத்து போன என் புருஷன் அவன் இப்படி பண்ணதுனால தான் நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த பொதுமக்களும் இது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, நம்மளையே எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது செல்வத்தினுடைய மனைவியினுடைய உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தற்காலிகமாக கிட்டானுடைய உடம்பிலிருந்து செல்வத்தினுடைய ஆவியை நீக்கணும் இல்லையா, லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு பூசாரியை கூட்டு வந்து அப்போதைக்கு வந்து திருநீரை வச்சு அடுத்த செகண்டே செல்வம் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க. செல்வத்தினுடைய வீட்டு வாசல்ல அந்த திருநீரை வச்சு அடுத்த செகண்டே கிட்டான் மயக்கம் போட்டு விழுந்து அவரை தூக்கி விட கூட ஆள் கிடையாதுங்க. அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அஃபேர் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடி போயிட்டான், அவங்களுடைய வில்லேஜுக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன். அதற்கடுத்து காலையில் 4 மணி 5 மணிக்கு தடுமாறி எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காருங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு கிட்டானுக்கு சாப்பாடு கூட யாரும் கொடுக்க பயப்பட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடி கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆச்சுங்க, வீட்டுக்குள்ளேயே தான் படுத்துருக்காரு. இந்த டைம்ல தான் அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லை காளியம்மன் கோவிலுடைய திருவிழா நடைபெற்று இருந்துருக்குங்க. கரெக்டாக அந்த 8வது நாள் ஊர்வலமாக சப்பாரம் வந்து சாமி வருங்க. அதே மாதிரி அன்றைய நாள் மாலை 4 மணி 5 மணி தோராயமாக அந்த எல்லை மாகாளியம்மனுடைய கடவுள் வந்து சப்பார உருவத்தில் ஊர்வலமாக வரும்போது இந்த கிட்டானுடைய வீட்டு தெருவுலையும் வரணுங்க. அந்த கரெக்டாக கிட்டான் தங்கியிருக்கூடிய உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இல்லையா, சாப்பாடு கூட கொடுக்காத காரணத்தினால அந்த வாசலுக்கு பக்கத்தில் வந்த உடனே அங்கிருந்து சப்பாரம் ஒரு அடி கூட நகரலீங்க. அப்போதே ஊர் மக்களுக்கு புரிஞ்சிச்சுங்க, கிட்டானுடைய உடம்புல செல்வத்தினுடைய ஆவி ஆக்குபை பண்ணிருக்கூடிய காரணத்தினால சப்பாரம் வந்து நகராம, கெட்ட சக்தி தானே நகராம நிற்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பூசாரிக்கு சாமி வந்து அருள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அவன் ஒரு தப்பு செய்யல, கிட்டான வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது செல்வம் வந்து செருப்பால் அடிச்சான்,
தண்ணி அடித்து அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி குடிமேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செருப்பால் அடித்தது எல்லாத்தையுமே அந்த அருள் வந்த பூசாரி சொல்லிட்டாருங்க. எல்லாரும் சாகும்போது சுத்தம் செய்யக்கூடிய தொழில் மாதிரி சுடுகாட்டில் வந்து பிணங்கள்லாம் அடக்கம் செஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகளில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தான், அவனை கைவிட்டுறாதீங்க, இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் வந்த பூசாரியினுடைய மூலியமாக மாகாளியம்மன் பேசுதுங்க. அதற்கடுத்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஊர் பொதுமக்கள் எல்லாமே கிட்டானை கூட்டிகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே அந்த செல்வத்தினுடைய ஆவி கிட்டானுடைய உடம்புல பொசஸ் ஆகிருக்க மாட்டேங்க. ஆவேசமாயிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார் இல்லையா, திடீர்னு தெம்பு வந்த மாதிரி யாரையும் நெருங்க விடாமல் தாக்குறாருங்க. கடைசியாக அந்த அருள் வந்த பூசாரி சப்பாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்க சொல்லிட்டு 2 அடி தான் கிட்டானுடைய வாசல் பக்கத்தில் இட்டு வச்சாருங்க. அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து காலில் விழுந்துருச்சுங்க அந்த செல்வத்தினுடைய ஆவி கிட்டானுடைய உடம்பு மூலியமாக. அதற்கடுத்து கிட்டானுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய ஆவி எவ்வளவுதான் நியாயம் பேசினாலும் கூட அந்த மாகாளியம்மனுடைய அருள் வந்த பூசாரி ஒத்துக்கவே இல்லைங்க. உன்னுடைய கர்மானால தான் இதெல்லாம் நடக்குது, உன்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, கண்டிப்பாக நீ வெளியே போய்தாகணும், உன்னுடைய நிபந்தனைகளை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாமல் அந்த மாகாளியம்மனுடைய பவரை தாங்க முடியாமல் கிட்டானுடைய உடம்பிலிருந்து நீங்கி அந்த செல்வத்தினுடைய ஆவி விடைபெற்று போச்சுங்க. இதே நிலையில் 2-3 நாள் கழிச்சு அந்த செல்வத்தினுடைய மனைவி இங்கே இருந்தாங்க இல்லையா, அவருடைய வீட்டில் எனக்கு இந்த வீடே வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுடைய ஊருக்கு காலி பண்ணி போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த அருள் வந்த பூசாரி சொன்ன மாதிரியே கிட்டானுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தினுடைய ஆவினால எந்தவித பாதிப்பும் இல்லைங்க. ஊர் மக்கள் முன்னாடியே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாருங்க. செல்வத்தினுடைய சடலத்தை போதையில் நான் திருப்பி எடுத்து செருப்பால் அடிச்சது தப்பு தான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், நான் செஞ்சது பெரிய பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடியும் மன்னிப்பு கேட்டாருங்க. 2003 காலகட்டத்தில் என்னுடைய சித்தப்பாவன கிட்டான் அப்படிங்கிற ஒரு சுடுகாட்டில் வேலை செய்யும் போது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லி முடிச்சாருங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிச்சுங்க, 2003 நடந்துச்சுன்னா 10 வருடம் 2013 காலகட்டத்தில் கிட்டான் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாருங்க, ஏதோ நோய் வந்து. ஆனால் அதற்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த செல்வத்தினுடைய ஆவியெல்லாம் வந்து இப்படி செஞ்சிருக்காது, குடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலன் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.